கிறிஸ்மஸ் சீசன் வரப்போயிடுது. இந்த சீசனில் கிறிஸ்மஸை பற்றிய வேத வசனங்களை எப்படி ஆக்குரேட்டாக படித்து கொள்வது, நினைத்து பார்ப்பது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அதுதான் இந்த ஷார்ட்ஸ். நம்ம ஒரு ஷார்ட்ஸில் படித்தோம் 2025 December 25 Matthew 2:5. ரிவர்ஸ் பண்ணோன்னா மைக்கா 5:2. இந்த ஷார்ட்டில் பாருங்கள், 5 முக்கியமான சொற்றொடர்கள் கிறிஸ்மஸ் செய்தியில் அடங்கியிருக்கின்றன. நம்பர் 1, இயேசு பாலகனாக பிறந்தார். நம்பர் 2, மனுஷகுமாரனாக வந்தார். நம்பர் 3, இரட்சகராக மரித்தார். நம்பர் 4, தேவகுமாரனாக உயிர்த்தெழுந்தார். நம்பர் 5, ராஜாவாக வரப்போகிறார். கொஞ்சம் அப்படியே பார்க்குறீங்களா? ஃபியூ செகண்ட்ஸ். முக்கியமான செய்தி எங்கேனாலும் சொல்லலாம். புதுசாக ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லும்போது, கிறிஸ்மஸை பற்றி விளக்கும்போது அருமையான வாக்கியங்கள். இயேசு பாலகனாக பிறந்தார். எல்லா மனிதரும் பாலகனாக தான் பிறக்கிறோம். பேர்த்தில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இயேசு பாலகனாக பிறந்ததுக்கு நோக்கம் இருந்தது. கன்னி மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உட்பவித்து இயேசு பாலகனாய் பிறந்தார். மனுஷகுமாரனாக வந்தார். இந்த உலகத்திலே மனிதனாக, தெய்வீகம் 100% இருந்தாலும் மனிதனாக 100% இருந்தது. மனிதனாக, மனுஷகுமாரனாக வந்தார். 3 முக்கியம். இரட்சகராக மரித்தார். மரிக்க தான் வந்தார். உங்களையும் என்னையும் எல்லாரையும் பாவத்தின் தண்டனையாகிய நரக ஆக்கினிலிருந்து காப்பாற்ற, ரட்சிக்க இயேசு சிலுவையிலே பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தார். தேவகுமாரனாக உயிர்த்தெழுந்தார். ரோமர் 1 பார்த்தீங்களா? ராஜாவாக வருகிறார். அவருக்காக நாம் காத்திருக்கிறோம். God bless you. Wish you a very happy Christmas.